கொடுக்கிறார். அந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்கள் எதிர்கால திட்டங்களை தீர்மானிக்கும் போது அல்லது உங்கள் வாழ்க்கையின் நீதிகளை நீங்கள் தீர்மானிக்கும் போது கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தோடு வாழும்படியான ஒரு வாய்ப்பை மனதில் வைத்து இதை செய்தால் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும், இதை செய்தால் ஆண்டவருக்காக நான் வாழ முடியும், இதை செய்தால் ஆண்டவருக்கு பிரியம், இதை செய்தால் இதுல ரிஸ்க் எடுத்தால் எனக்கு ஆண்டவர் துணை செய்வார், இதுல தைரியமாக ஒரு தீர்மானத்தை எடுத்தால் நான் ஆவிக்குரிய ராட்சதியாக நான் மாறுவேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக துணிச்சலோடு செயல்படுற மக்கள் இன்றைக்கு தேவை. அது இங்கே இருந்து எழும்ப வேண்டும், அது இங்கே இருந்து எழும்ப வேண்டும். ஆண்டவருக்காக நேரடியாக தங்கள் வாழ்க்கையை முதலீடு செய்கிற பரிசுத்தவான்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதற்காக தான் உங்களை ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில உங்கள் கல்வியையோ அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தையோ அல்லது ஒரு பிசினஸையோ நீங்கள் தீர்மானிக்கும் போது ஆண்டவராகிய இந்த காரியத்தை செய்தால் என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு விருப்பமா, அது பிரியமா, இது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுமா, இதனால தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுமா, ஆம் எஸ் என்றால் அதை நீங்க செய்யுங்கள். அல்லேலூயா சொல்லுமா.